ஓகே, அவ்வளோதாங்க. மணி இப்போ காலையில் வந்து 8:05. இங்கே இப்போ நான் இருக்கிறது சேலம். ஸோ இங்கேருந்து அப்படியே நம்மளோட ஜேர்னியை கண்டினியூ பண்ண வேண்டியதான். ஸோ இங்கே தாங்க நான் தங்கியிருந்தது, ஹோட்டல் சில்வர் பேலஸ்ன்னு சொல்லி சேலமில். ஸோ நேற்றே பெங்களூர்லேருந்து கிளம்பிட்டு இங்கே வந்து ரூம் போட்டு செக்இன் பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போது ஐம் ஸ்டார்டிங் டு மூணார். இந்த தடவை நான் போகிறது வந்து மூணார். இது வந்து கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுங்க. லாஸ்ட்டாக நம்ம ஒரு மோட்டோ விளாக்கு போயிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2-3 ட்ரிப்ஸ் போனது எல்லாமே நம்ம காரில் போயிட்டோம் ஃபேமிலியோட. ஸோ இது என்ன கேங் ரைடான்னு கேட்டிங்கனாக்கா இல்லைங்க, இதுவும் வந்து ஒரு சோலோ ரைடாக ஆயிடுச்சு. இப்போது ஆக்சுவலாக December 27 இன்னைக்கு. ஸோ எப்போவுமே இந்த ரைடர்ஸ் கேங்லெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் வந்துட்டாலே நான் வந்து ஒரு வின்டர் ரைடு எப்போன்னு சொல்லிட்டு ஆளுக்கு கேட்பானுங்க. இந்த தடவை வந்து ஒருத்தங்க கேட்டாங்க, பட் அவங்களும் இந்த ட்ரிப்புக்கு வர முடியல. ஏன்னா சிச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி, இந்த கம்பெனி ரிலேட்டடாக சில வேலைங்க இருந்தனால அவராலையும் வர முடியல. என் ஃப்ரெண்ட்ஸு மற்றவங்கள்ட்டையும் கேட்டேன், அவங்களுக்கு இந்த டைம் எனக்கு இப்போ லீவ் இருக்கிற டைமில் அவங்களுக்கு இப்போ லீவ் இல்லாமல் போயிடுச்சு, அவங்களாலையும் ஜாயின் பண்ண முடியல. ஸோ திஸ் turned up to be a solo vlog. ஸோ நேற்று ஆக்சுவலாக 26 நான் நேற்றே வந்து பெங்களூர்லேருந்து கிளம்பிட்டேன். பெங்களூர்லேருந்து நேராக சேலம் வந்துட்டு சேலத்தில் நைட்டு ஹால்ட்டு. ஸோ அங்கேயே நல்லா தூங்கி நைட்டு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இன்றைக்கி காலையில் செக் அவுட் பண்ணிவிட்டு சேலம்லேருந்து நேராக மூணாருக்கு வந்து நான் போய்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நான் மூணார் டிசைட் பண்ணுறதுக்கான ரீசனை வந்து மூணாருக்கு நான் போயிட்டு ரொம்ப வருஷங்கள் ஆகிடுச்சு. சொல்லப்போனால் மோர் தென் 10 இயர்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம், மோர் தென் 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதனால இந்த தடவை வந்து மூணாருக்கு போயிடலாம். ஏன்னா நடுவில் ஒரு தடவை மூணாருக்கு நான் வந்து ஃபேமிலியாக போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியும் அப்போ என்ன ஆச்சுனாக்க ஒரு லேண்ட்ஸ்லைடு, அந்த சைக்ளோன் ஃபார்ம் ஆகி ஃபுல்லாக கண்டினியூஸாக ரெயின் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தனால அங்கங்கே லேண்ட்ஸ்லைட்ஸ்லாம் வேறு நடந்துகிட்டு இருந்துச்சா. ஸோ ஃபேமிலியை கூட்டிகிட்டு அந்த டைம் போகிறது ரிஸ்கின்றனால நான் அப்போ போகலை. ஓகே, சாப்பாடு முடிஞ்சிச்சு, காலையில் சாப்பாடு. ஓகே கைஸ், வாங்க நம்ம கிளம்பலாம். இன்னும் ஒரு 241 கிலோமீட்டர். ஸோ எக்ஸ்பெக்டட் ரீச் டைம் வந்து 2 மணி போட்டிருக்கு. இன்னும் 4.25 மணி நேரம் ட்ராவல் இருக்குது. அப்படியே பொறுமையாக போனோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மூணாரில் வந்து இந்த ரோட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த டீ எஸ்டேட்டோட வியூஸ், இந்த மவுண்டன்ஸ் கேவ்ஸ் இதெல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால தான் இந்த தடவை மூணாருக்கு போகலான்னு பிளான் பண்ணேன். திரும்பவும் இந்த வின்டர் ரைட் பிளான் பண்ணும்போது நான் பக்கத்தில் எங்கேயாவது போயிடலாம், வழக்கம் போல் ஊட்டியோ கூட. ஏன்னா ஊட்டி வந்து எனக்கு பக்கம், ஊட்டி ஏற்காடுலாம். ஊட்டியில் வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல டெம்பரேச்சர் இருக்குது, பட் அந்த டெம்பரேச்சருக்கு ஸ்னோவெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து குமிஞ்சிடுறாங்க. டிராஃபிக் ரொம்ப ஓவர் டிராஃபிக் ஆகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ நமக்கு இந்த டிராஃபிக் ஆகாதுங்க. சும்மா அங்கே போய்ட்டும் பெங்களூர் மாதிரி டிராஃபிக்லேயே மாட்டிகிட்டு வர்றதெல்லாம் வந்து கடுப்பு. அதனால் சரி மூணாருக்கே போயிடலாம், நம்மளும் போய் வருஷக்கணக்காக ஆகிடுச்சு இல்லை, அதனால் மூணாருக்கே போயிடலான்னு சொல்லிவிட்டு நான் இங்கே பிளான் பண்ணி வந்துட்டேன். பியூட்டிஃபுல் காவேரி ரிவர். ஒரு சின்ன பிரேக்கு, கண்டினியூஸாக ஒரு 150 கிலோமீட்டர் ஓட்டியிருப்பாங்க. அதனால ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டேன், கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு போகலாம் தான். இப்போது நமக்கு இன்னொரு 172 கிலோமீட்டர்ஸ். ஃபியூல் அப் பண்ணேன், டேங்கை திரும்பவும் ஃபில் பண்ணியாச்சு. ஒரு 1200 ரூபாய்க்கு பெட்ரோல் பிடிச்சிருக்கு. இன்னமும் நமக்கு ரீச் பண்ண வேண்டியது 89 கிலோமீட்டர்ஸ். மணி 12 ஆகிடுச்சு, வெயிலும் கொஞ்சம் ஏறிடுச்சு. இங்கே இவ்வளோ டிராஃபிக்காக இருக்கு. இப்போ தான் ஒரு ரீல்ஸில் பார்த்தேன், மூணார்லேயுமே இதே மாதிரி தான் ஃபுல்லாக டிராஃபிக் இருக்குதான். ஸோ எனக்கு தெரிஞ்சு எங்கே பார்த்தாலுமே ஒரே டிராஃபிக் தான் போல் இருக்குங்க. அது இந்த வீக்கெண்டு லீவு ஊட்டி, கொடைக்கானல், மூணார் எல்லா இடத்துலையுமே வந்து டிராஃபிக் இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க.
ரீல்ஸை ஸ்வைப் பண்ணி பார்க்கும்போது எல்லாம் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு நிற்கிறாங்க, வண்டிகள்லாம் நிற்கிதுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் புலம்புறாங்க. இந்த பாருங்க, இதுக்குள்ளே போனோன்னா கொடைக்கானல். நம்ம நேராக போயிடுவோம். ஆக்சுவலாக நம்ம வந்து சின்னமன்னூர் கிட்டே வந்துட்டோம். அதை தாண்டி குமுளி ரோட்டு பிடிச்சாச்சு. இப்போ மழை வந்து பாதிக்கு மேலே தெரியவே இல்லை. ஆக்சுவலாக மழை அங்கே இருக்கிறதே தெரியல, ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கு ஃபாகு. ஸோ எனக்கு தெரிஞ்சு மேலே போக போக வந்து இப்போயே டே டைம்லேயே உங்களுக்கு நல்ல கூலிங் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நல்லா இருக்குது இங்கேருந்து பார்க்கவே. ஓகே, லெஃப்டில் போனால் தேனி, நேராக போனால் குமுளி, இப்படியே ரைட் கட் பண்ணோன்னா மூணார், போடி நாயக்கனூர்லாம் உள்ளே தான் வருது. ஒரு இளநீ சாப்பிட்டு போகலாம். சரிங்க, வரேன், பார்ப்போம். ஓகே கேஸ், சூப்பராக 2 இளநீ குடிச்சாச்சு. ஒரு இளநீ 60 ரூபான்னு சொல்லி 2 இளநீ குடிச்சாச்சு. இப்போது அப்படியே கிளம்பலாம். நம்ம மணி இப்போது 12:50. மத்தியானம் லஞ்சு முடிச்சுட்டு தான் நான் போகணும். ஏன்னா கேம்ப் சைட்டில் வந்து லஞ்சு நான் வேணான்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா எப்படியும் இப்போ மத்தியானம் டைம் நம்ம இங்கே லஞ்சு முடிச்சுட்டு தான் அங்கே போவோம் இல்லையா. ஸோ நாளைக்கு நம்ம வெளியே சுற்றினாலும் கூட மத்தியான நேரத்தில் நம்ம வெளியே தான் இருப்போம். ஸோ வெளியே சாப்பிட்டுக்கிறது தான் கரெக்டு. ஸோ சூப்பரான ஒரு கேம்ப் சைட்டில் தான் இப்போ தங்க போகிறேங்க. கேம்ப் ஊட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்ப் சைட் இருக்குது. இது மெயின் மூணார் டவுன்லேயும் கிடையாது, அந்த டவுன்லேருந்து ஒரு 25 கிலோமீட்டருக்கு முன்னாடி. இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, அவர் அங்கேருந்து வராரு போல் இருக்குது. கொஞ்சம் டிராஃபிக் இருக்குன்னு தான் சொல்கிறாரு, இன்றைக்கி வீக்கெண்டுன்றனால. பட் ஓகே, நம்ம மெயின் டவுன் வரைக்கும் போகல, நம்ம இருக்கிற சைடு வந்து டிராஃபிக் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நேராக போய் லெஃப்ட் கட் பண்ணோன்னே அந்த மலைங்கெல்லாம் தெரியுது பாருங்கள், அதுக்கு மேலே தான் ஏற போகிறோம். எனக்கு இங்கே தான் சாப்பிட்டோன்னு நினைக்கிறேன் போன முறை. எஸ், கரெக்ட். லாஸ்ட் டைம் வந்து மேகமலை தேக்கடி போனப்போ இங்கே வந்து தான் சாப்பிட்டோம். அப்போ தான் சொன்னாங்க நேராக போனால் மூணாறுன்னு. இப்போ அதே ரூட்லேயே தான் போகிறோம். அவ்வளோதாங்க, ஹேர்பின் பென்ஸ் எல்லாம் ஏற ஆரம்பிச்சிட்டோம் மலை மேலே. பெரிய பெரிய சப்பாத்தி கிளி செடிங்களாக இருக்குதுங்க. இப்போ பாருங்களேன் எவ்வளோ இல்லை நீளமாக இருக்குன்னு. காசு இங்கே பாருங்களேன், ஐயோ வேற மாதிரி இருக்கு. சுத்தீரு மலை, என்னை சுற்றி மிஸ்ட்டு. இங்கே என்னது? ஓ, அந்த இது ஜிப்லைன் இருக்கு. ஜிப்லைனுக்கு தான் இவ்வளோ டிராஃபிக் போல இருக்கு. கேஸ் உண்மையாகவே வைப்பு வேறு மாதிரி இருக்கு. இங்கே பாருங்க. ஓகே, இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது. ஏன்னா வண்டி போடுறதுக்கு இங்கே தான் இடம் இருக்குது. இங்கே வச்சுட்டு இந்த ஹோட்டலில் என்ன இருக்கோ லைட்டாக சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம், ஸ்டேக்கு போயிடலாம். இப்போ எவ்வளோ சில்லுன்னு இருக்குது தெரியுங்களா? இப்போது மணி இப்போ கரெக்டாக 3 ஆகுது கைஸ். சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. ஈவினிங் வந்து இன்னும் வேறு லெவலில் இருக்குன்னு நான் நம்புகிறேன். என்ன எவ்வளோ பேர் மேலே ஏறுது. ஹலோ மக்களே, நான் வந்துட்டேன். இங்கே ஆக்சுவலாக வந்து பக்கத்தில் வந்தோடனே பேட்ரி ட்ரெயின் ஆகிடுச்சு. சரி பேட்ரி மாற்றலான்னு பார்த்தா பேட்ரி எல்லாமே பைக்குள்ளே போட்டு, அந்த பையை இன்னொரு மெயின் பேக்குள்ளே போட்டு எல்லாம் ஜிப்பெல்லாம் போட்டு கிளிப்பெல்லாம் போட்டுருந்துச்சா. ஸோ அதனால் என்னால் அப்போ பேட்ரி எடுக்க முடியல. சரி வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா கவர் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், 3 பர்சன்ஸ் தங்குற டென்ட்டு. மேலே ஷெட்டு போட்டிருக்காங்க. ஷெட்டு போட்டு இதில் ஒரு 7 டென்ட் இருக்குது. மேலே ஒரு 4 டென்ட் இருக்குது. அங்கே வந்து பின்னாடி இருக்கிற 2 வேகன்ஸ் இருந்துச்சுன்னாங்க. சரி வேணாம், நம்ம இதை பார்த்த மாதிரி இங்கேயே வாங்கிக்கிறேன்னு சொல்லிவிட்டு மழை பெஞ்சா கூட ஷீட்டில் பட்டுக்கும். ஸோ இதுக்கு இங்கே நனையாது. அதனால் நான் இந்த டென்ட் இங்கே வாங்கிட்டேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கப்புள்ஸுக்கு ஒரு 4 டென்ட் தனியாக இருக்குது.
ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பெரிய லேக்கு தெரியுது அங்கே. இது சுத்தமாக தெரியல, ஃபுல்லாகவே மிஸ்ட்டு கவர் ஆகிருக்கு. பட் ஆனால் அங்கே ஒரு லேக் இருக்குது. லேக்கு அந்த பக்கம் வந்து சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மலைங்க அடுக்கடுக்காக தெரியுது. பட்டு இதில் கேமராவில் வந்து அந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, ஏன்னா ஃபுல்லாக மிஸ்ட்டு வந்து கவர் பண்ணியிருக்கு. இருட்டட்டும், கேம்ப் ஃபயர்லாம் போட்டதுக்கப்புறமேட்டு நான் வந்து சந்திக்கிறேன். சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கேம்ப் ஃபயரில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ஐ வில் மீட் யூ. Next morning. அங்கேருந்து இப்படி வந்தோன்னா மேலே ஏறி பாருங்க, இங்கே கப்புள்ஸ் டென்ட்டு, மேலே ஒரு சில செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு. வணக்கம் மக்களே, இது டே 2 காலையில். ஸோ இப்போ நான் வந்து சில டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் பார்க்கலான்னு கிளம்பிட்டேன் இங்கேருந்து. சஃபாரி இன்றைக்கி காலையில் போகலான்னு பார்த்தேன், போக முடியல. இப்போ நான் ஒரு சில டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்லாம் கவர் பண்ணலான்னு சொல்லி கிளம்பிட்டேன். இப்போ தான் சாப்பிட்டோம், பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம கிளம்பலாம். தோசை அண்ட் புட்டு சாப்பிட்டாச்சு வித் கடலைக்கறி. கருமட்டை மணி இப்போது ஷார்ப்பாக 9:30. பார்க்கலாம், வெயில் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது, போக கம்மியாக நினைக்கிறேன். வாங்க. கீழேருந்து மேலே ஏறி வரத்துக்குள்ளே ஐயோ அப்பா முடியல. ஐயோ, வண்டியை நான் டேரெக்டாக அங்கேயே கேம்புக்கே எடுத்துகிட்டு போயிடலான்னு பார்க்குறேன். ஆஃப் ரோடாக தான் இருக்குது, பட் இறக்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா வரும்போது பெரிய லக்கேஜை வர தூக்கிட்டு மேலே வரணும், அதுதான் கஷ்டம். ஃபஸ்ட்டு நான் போகிறது வந்து மவுண்ட் கேரமல் சர்ச். இன்றைக்கி சண்டே, ஸோ ஃபஸ்ட்டு சர்ச்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா மற்ற இடத்துக்கு போகலான் இருக்கேன். செம்மையாக இருக்குது சுத்திரும் மலை. இங்கே பாருங்க, ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஏராக இருக்குது. இங்கே பாருங்க ஸ்லோப்பை. நீரோட்டம் இருக்குது அங்கங்கே. ஏன்னா இவங்க வந்து யூஸ் பண்ணுறது வந்து ஊற்று தண்ணி தான் சொன்னாங்க. தண்ணி நல்லாவும் இருக்குது, ஊற்று தண்ணி வருமா, எப்பயுமே தண்ணி இருக்கும், ட்ரையாலாம் போகாது. சம்மர் டைமில் கொஞ்சம் கம்மியாகும், பட் ஆனால் கம்ப்ளீட்டாக இல்லாமல் போனது இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க. இங்கே பார்த்தீங்களா கைஸ் வியூவை? பா ஓகே, மெயின் ரோடை பிடிச்சாச்சு. மூணார் டவுனுக்கு போகிற ரோடு இதுதான். பைக்கிங்க்கு செம்மையாக இருக்குது இந்த ரோடு. நல்ல டெம்பரேச்சர், சில்லுன்னு இருக்குது. இப்போது வெயில் அடிக்குது, இருந்தாலும் நல்லா சில்லுன்னு தான் இருக்குது. வண்டியில் மூவ் ஆக போகுது. பார்த்தீங்களா எப்படி போகுது? அது நம்ம வண்டியோட அந்த எக்ஸாஸ்ட் தம்பு கேட்டுக்கிட்டு போகிறதுக்கு செம்மையாக இருக்குது. இந்த ரோடு. ஐயா, அந்த பெரிய சர்ச்சு இருக்கும்ல, பெரிய சர்ச்சு, கேரமல், மவுண்ட் கேரமல் சர்ச்சு.
ஆக்சுவலாக அந்த சர்ச்சு வந்து நான் சர்ச்சுன்னு போட்டேன், பசலிக்கான்னு போட்டிருக்கணும். இங்கேருந்து 30 கிலோமீட்டர் இருக்குது கைஸ். அது இந்த ரோட்டில் பூந்து வர மாதிரி காமிச்சிச்சு. இந்த ரூட்டு தான் காமிச்சிது. இதுக்குள்ளே வந்தால் யாருமே இல்லை பாருங்க. மொத்த மலைங்களுக்கு நடுவுலையும் நான் ஒருத்தன் தான் இருக்கேன். இங்கே ரோடு தான் ரொம்ப மோசமாக இருக்குது. மக்களே பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஆனையிரங்கல் டேம். இது பாருங்கள், அந்த இடத்துல டேம் இருக்குது. தண்ணி கொஞ்சம் கீழே போய்கிட்டு இருக்கு. இந்த டேமுக்கு மேலே நடந்து போகிற மாதிரி இருக்குது. போகலாமான்னு தெரில. இப்போ நம்ம ஸ்டே பண்ணியிருந்தது அங்கே திடீர் பாருங்கள் ஒரு டவுனு. அதுதான் வந்து சூரியநெல்லி, சின்னக்கனல். ஸோ நம்ம அங்கேருந்து ஸ்டே பண்ணிகிட்டு இருக்கும் போது இந்த இது தான் அங்கேருந்து தெரிஞ்சது. இப்போ நம்ம டேரெக்டாக இங்கேயே வந்துட்டோம். நூறா போகலாமா? ஓகே, கிளம்புவோம். டேம் மேலே தான் நம்ம போகிற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். டேம் மேலே தான் போகிறோம். சூப்பரில். வாவ், இங்கே பாருங்க. தண்ணி போய்கிட்டு இருக்கு கைஸ், தண்ணி போய்கிட்டு இருக்கு கீழே. பாருங்க, சுற்றிடும். அங்கேருந்து தண்ணி அப்படியே அது வழியாக ஃப்ளோ ஆகி போகுது. ஆக்சுவலாக இந்த அரிக்கொம்பை யானையெல்லாம் வந்து இதில் இறங்கி தண்ணி குடிக்க வருமா ஆனை. அதனால தான் அதுக்கு பேர் ஆனையிரங்கல் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஓகே கேஸ், இங்கே பாருங்களேன் எப்படி இருக்கு. இல்லை, இதுதாங்க மூணாரோட பியூட்டி. வேற மாதிரி இருக்கு. பாப்பா சுத்தி சுத்தி பாருங்க. வரும்போது பாப்பா அதெல்லாம் எல்லா இடத்துலையும் நிப்பாட்டி போட்டோ எடுக்கணும் போல இருக்குங்க. வால்பாறை மாதிரி எங்க திரும்பினாலும் சினிக்கா இருக்கு இந்த ரோடு. இந்த ரோட்டில் ஓட சொன்னால் ஓடிக்கிட்டே இருக்கலாம் கைஸ். அவ்வளோ சூப்பராக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது உண்மையாகவே கைஸ். அங்கே பாருங்க, பைசன் வேலி ஜங்ஷன். அது பங்கமாக இருக்குது வியூ. இங்கெல்லாம் நின்றுக்கிட்டே தான் இருக்கணும். எல்லா இடத்துலையுமே நிற்கிற மாதிரி தான் வருது. சிவா இருக்கு. டபுள் டெக்கர் பஸ் பாருங்க கைஸ். இது வந்து கேரளாவில் வந்து இந்த மாதிரி டூரிஸ்ட்டுங்களை கூட்டிகிட்டு போய் சுற்றி காமிக்கிறதுக்காக வந்து இந்த பஸ் இருக்கு. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. பங்கம்னா அப்படி ஒரு பங்கமா இருக்கு. அடுத்த ஸ்பாட்டு இங்கே பாருங்க. இங்கே பாருங்களேன். யோ 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 அங்கே பாருங்க, டீ எஸ்டேட்குள்ளே இறங்கி உள்ளே போய் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க எல்லாம். நம்ம இன்னும் 11 கிலோமீட்டர்ஸ் போகணும். நம்ம வந்து ஆல்மோஸ்ட் தேவிக்குளம் ரீச் ஆகிட்டோம்.
இங்கே ஒரு டோல் இருக்குது, தேவிக்குளம் டோல். வந்தாச்சுங்க தேவிக்குளம். பாருங்கள், இதெல்லாம் வந்து லேண்ட்ஸ்லைட் ப்ரோன் ஏரியாஸாம். இங்கெல்லாம் லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்குது போல இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு விசிட்டான சர்ச்சை வந்து விசிட் பண்ணி முடிச்சாச்சு. இதுதான் வந்து மவுண்ட் கேரமல் சர்ச் விச் இஸ் இன் மூனார் டவுன். பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மணி 12:15. எதாவது சாப்பிட முடியுமான்னு பார்ப்போம். சாப்பிட்டுட்டு சைலண்ட் வேலி போகலாம். யப்பா, வந்துட்டோம் கைஸ், வந்துட்டோம். ரொம்ப அமைதியாக சூப்பராக இருக்குங்க. இந்த டீப்பஸ்டான ரிலாக்ஸேஷன் சொல்லுவாங்கள்ல, இங்கேயும் கிடைக்கிது. சுற்றி ஆளுங்க நிறையா இல்லை. அங்கே பாருங்க, அங்கே மட்டும் ஒரு 2 பேர் நிற்கிறாங்க, ஒரு 4 பேர். இந்த அவங்களும் கிளம்ப போகிறாங்க. இப்போது இந்த இடத்துல வந்து டோட்டலாக இந்த இடத்த சுற்றிலுமே நம்ம ஒரு ஆள் தான். இவங்க ஈத்த மாதிரி இருக்க அந்த மவுண்டனில் மேலே ஃபாகெல்லாம் வந்துட்டுருக்கு பாருங்கள். அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே உட்காந்து ரசிச்சுட்டே உட்காந்துருக்கிறதுக்கு டைம் போகிறதே தெரியல. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நீங்களும் இந்த மாதிரி அமைதியாக வந்து அப்படியே ரிலாக்ஸ் பண்ணணுன்னா இங்கே வந்தீங்கன்னா சைலண்ட் வேலி வாங்க. உண்மையாகவே சூப்பராக இருக்குது. என்ன அந்த வெயில் மட்டும் கொஞ்சம் கம்மியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சுற்றியும் ஃபாக் வந்துடுச்சுனாக்கா இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்க. பார்ப்போம், வரும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்தில் வெயிட் பண்ணி பார்ப்போம். அங்கே என்ன தண்ணி சவுண்ட் கேட்குது? வாட்டர் ஃபால்ஸ் இருக்கா என்ன? மேலே வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. இங்கே சத்தம் கேட்குது. அந்த அதில் போதில்ல. ஓ, இந்த ஆறு போதில்ல. அங்கே தான் பீவரேஜ் கிடங்க. அங்கேயா? ஆமாம் ஆமாம். ஓகே கைஸ், நான் கிளம்பிட்டேன். வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. மணி 2:45. கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாக இருக்கா? நானும் குறையுன்னு பார்த்தேன். அப்பப்போ லைட்டாக குறையுது, திரும்ப ஜாஸ்தி தான் வருது. ஃபாக் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். சூடாகுது, அதனால சரி பொறுமையாக கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். இந்த பாருங்க, இவர் தான் தம்பி டோயின்சன். நாங்கள் வந்து ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். ஆனால் வந்து நேராகவே பார்க்க முடியல. ஒரே ஒரு ஈவெண்ட்டுக்கு தான் வந்தார்னு நினைக்கிறேன் இல்லையா? ஒரு ஈவெண்ட்டுக்கு தான் வந்தோம். அதுக்கப்புறமேட்டு இவர் இந்த ஊர் தான், மூணார் தான். ஸோ இங்கே எப்போ வர்றது, எங்கே தங்குறது, எங்கெங்கெல்லாம் போகிறது வர்றது, இதெல்லாமே நான் விட்டு தான் கேட்டுட்டு இருந்தேன். சரி இங்கே வந்திருக்கேன், ஊர் வரைக்கும் வந்துட்டு பார்க்காம போனால் நல்லா இருக்குன்னு சொல்லி கிளம்பி வாங்கன்னு சொன்னேன்னா, அதனால் இப்போ இதே கேப் ரோடுக்கு வந்து கிளம்பி வர சொன்னேன். வந்துட்டார். ஸோ ஒரு சின்ன சிட்கேட் டிஸ்கஷன் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம பேசி முடிச்சுட்டு நம்ம வந்து கேம்ப் பக்கம் நம்ம கிளம்ப வேண்டியதான். அவர் இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் வீடு? 40. 40. இங்கெல்லாம் அசால்ட்டாக வருதுங்க. ஏன் கேட்டோன்னா 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் தான் எல்லாம் இங்கேருந்து. இந்த அந்த 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டரு ஒரு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் 30-40 தான் இங்கே. ஆனால் என்னன்னா இந்த ரோடில் போகிறதுக்கு கொஞ்சம் அது ஒன்று தான் இங்கே அட்வான்டேஜ். இங்கே பாருங்க, அதுவும் திருப்புங்க. அதை பாருங்க,
சன் வந்து செட் ஆக போகுது. சன்செட் பார்க்கலான்னு நினச்சிட்டு இருக்கோம். செமையாக இருக்கு. இதை பாருங்க, அவரோட வண்டி ஹைனஸ் நம்ம ரெக்கமெண்டேஷன் தான். அது இந்த கலரு மெயினாக. ஸோ சாட்டிஸ்ஃபைடு வித் த பைக் ரைட்? எஸ், 100%. வெரி மச். ஆனால் என்ன நம்மளோட மோசமாக வண்டியை ஓட்டி தள்ளிட்டாப்ல. நம்ம வாங்கி 1 வருஷம் ஆக போகுது. நம்ம இப்போ தான் 4000 கிலோமீட்டர் தொட்டிருக்கோம். இது எவ்வளோ நாள் ஆச்சு வாங்கி? ஒரு மாதம் 2 மாதம் ஆகுது. 2 மாதத்துக்குள்ளே 4000 கிலோமீட்டர் ஓட்டார். என்ன அடி. ஓகேவா, பார்ப்போம். நெக்ஸ்ட்டு மீட் பண்ணலாம். பெங்களூருக்கு வந்தால் கண்டிப்பாக ஃபோன் பண்ணு. வீட்டில் எல்லோரும் கேட்டேன்னு சொல்லுவேன். பாய் 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 பாய். பார்த்து பத்திரமா. ஓகே கைஸ், நம்ம கிளம்பலாம். The next morning. ஓகே ஜி, பாப்பா பாய். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ரகுமான் ஜி. ரைட்டு. தேங்க்ஸ் பா. பாய் பாய். கண்டிப்பாக. ஓகே கேஸ், செக் அவுட் பண்ணியாச்சு, கிளம்பியாச்சு. டைம் இஸ் 10:10. இன்றைக்கி மண்டே. இப்போ மேலே ஏற்றுறது தான் ரிஸ்க்கு. ஏறுனோரா. கமான். மாட்டிக்கிச்சுங்க. இறங்கி கல் தான் வைக்கணும். என்னண்ணா? தேங்க்யூ ஜி. ஐயோ, நல்ல வேலை அவர் ஹெல்ப் பண்ணாருங்க. அவ்வளோதான் சாமி. வண்டி மாட்டிக்கிச்சு. நம்ம இதுலேருந்து வெளியே வந்தோடனே பள்ளம் இருக்குல்ல, இல்லை இந்த அங்கே ஒருத்தர் வந்தார், பின்னாடி வீட்டில் தூக்கி கொஞ்சம் தள்ளி வச்சு கொடுத்தாரு. இந்த ரூட் வந்து ரொம்ப சீனிக்காக இருக்கும் கைஸ். இந்த மறையூர் வழியாக போகிற ரூட்டு. வரும்போது நான் தேனி வழியாக வந்தேன். தேனி, போடிமெட்டு அது வழியாக வந்தேன். போகும்போது இந்த ரூட்டு இது இப்படியே நேராக போயிட்டு சேலத்தில் கனெக்ட் ஆகிடும். இப்போ நம்ம தமிழ்நாடு பார்டருக்குலாம் ஆனமலை புலிகள் காப்பகம் வந்திருக்கோம். இங்கே நிற்க சொல்லியிருக்காங்க. என்ட்ரி போடணும் போல இருக்கு. உள்ள என்ட்ரி போட்டு வந்துடுவோமா? ஓகே கைஸ், நான் இன்றைக்கி நேராக சேலம் போயிட்டு ரூம் எடுத்து செக்இன் பண்ணிவிட்டு தூங்கிட்டு நான் நாளைக்கு மார்னிங் செக் அவுட் பண்ணிவிட்டு ஐ வில் ரிட்டர்ன் பேக் டு பெங்களூர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் சீக்கிரமே வந்து சந்திக்கிறேன். until then it is bye from Edwin. Take care guys. Bye bye.